அதிமுகவோட ஸ்டாண்ட் என்ன? இருமொழி கொள்கை. எடப்பாடியோட ஸ்டாண்ட் இருமொழி கொள்கை. பிறகு என்ன? இப்ப இன்னைக்கு இருமொழி கொள்கைக்கு ஆபத்து வந்திருக்கு. தர்மேந்திர பிரதான் சொன்னது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. முதல்ல களத்துக்கு வந்து போராடுறது இங்க இருக்கிற ஆளுங்கட்சியும், நாங்கள்லாம் கூட்டணியில இருக்கோம், ஆனா நாங்க எதிர்கட்சி இல்லையா? நாங்க தான் உண்மையில தமிழ்நாட்டிலையும் எதிர்கட்சியா செயல்படுறோம், ஒன்றிய ஆட்சிக்கு எதிர்கட்சியா செயல்படுறோம். அதிமுகங்கிற கட்சி என்னத்துக்கு இருக்கு? அது என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு? அப்பப்போ ஏதாவது போய் கூட்டம்னு உட்காந்தா சாப்பிட்டு வரலாமா? அதான் உங்க கட்சியோட வேலையா? உங்க அண்ணாங்கிற பேர் இருக்கே, அண்ணா கொண்டு வந்தது தானே இருமொழி கொள்கை. அண்ணாவோட அதுக்கு வேற ஒரு இடத்துல இருந்து பேசுற மாதிரி நீங்க கேக்குறீங்களா? அவங்களும் இருமொழி கொள்கை தான். இங்க இருக்க ஆட்சியாளர்களை பார்க்காதீங்க, மக்களை பாருங்க, மக்களுக்கு தேவையானதை கொடுங்க, மக்களுக்கு தர வேண்டிய காசை திருப்பி கொடுங்கன்னு தானே கேள்வி கேட்கறாங்க. அது ஒரு உரிமை குரல் தானே. அறிக்கை விடுறது மட்டும் இந்த விஷயம் கிடையாது. தமிழ்நாடு இந்திய எதிர்ப்புக்கு எதிராக வெறுமனே அறிக்கை விட்டுட்டு இல்ல, பிரச்சனை நெருங்க மக்களோட குரலா அது மாறுச்சு. இன்னைக்கு மாணவர்கள் களத்துக்கு வந்துட்டாங்க, பெண்கள் கோலம் போட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதிமுக எங்க கோலம் போடுது சொல்லுங்க?